ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. நிறைய பேர் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்பொழுது மசாலாலாம் எண்ணெயில் உதிர்ந்துடும். ஆனால் மசாலா உதிராமல் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வர கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 3 கிலோ வஞ்சரம் மீனுன்றதுனால மசாலா நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம். உங்களோட மீன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மசாலாவோட குவான்டிட்டியும் கம்மி பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம லெமன் சேர்க்கும் பொழுது மசாலா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ லெமனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் மசாலா தடவ ஆரம்பிக்கலாம். மசாலா மீனில் 2 பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஃபிஷ்க்கும் மசாலா தடவை எல்லாம் இப்போ நம்ம வந்து மசாலா தடவின ஃபிஷ்ஷை வந்து ஒரு 2 to 3 hours அப்படியே வைக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா ஒரு 15 to 20 minutes ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க, மசாலா நல்லா ஒட்டிக்கும். இப்போ 2 hours ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபிஷ் பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஃபிஷ் பொரிக்க வந்து எண்ணெய் ரொம்ப நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எண்ணெயிலேயே எல்லாமே பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலாவே உதிரல. ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இதை அப்படியே வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் மசாலாவும் எதுவுமே உதிராமல் இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.